எம்ஜிஆர், விஜயகாந்த், விஜய் இந்த நடிகர்கள் மட்டும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலங்க. இவங்களை தாண்டியும் தமிழ்நாட்டில் நிறைய நடிகர்கள் அரசியல் கட்சிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி நடிகர்கள் ஆரம்பிச்ச அரசியல் கட்சிகள் என்னென்ன, அந்த கட்சிகள் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா? வெல்கம் டு வாக்காளர் பெருமக்களே எபிசோட் 7. 1988 பிப்ரவரி 10 நடிகர் திலகம் சிவாஜி தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. சிவாஜி காங்கிரஸிலிருந்து வெளியே வந்த பிறகு, எம்ஜிஆர் இறந்த பிறகு தொடங்கின கட்சி இது. அந்த சமயத்தில் அதிமுக ஜெயலலிதா அணி ஜானகி அணின்னு ரெண்டா பிரிஞ்சிருந்துச்சு. சிவாஜி ஜானகியோட கூட்டணி வைக்கிறாரு. 1989 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றாரு. தமிழக முன்னேற்ற முன்னணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. சிவாஜி தன்னோட சொந்த தொகுதியான திருவையாறுல தோத்து போறாரு. அந்த தோல்வியோட அந்த கட்சியையும் கலைக்கிறாரு. நடிகர் பாக்கியராஜ் 90களோட தொடக்கத்துல எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு பாக்கியராஜ் தான் எம்ஜிஆரோட அரசியல் வாரிசுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அவர் பின்னாடி வராங்க. அந்த கூட்டத்தை நம்பி கட்சி ஆரம்பிச்சாரு பாக்கியராஜ். ஆனால் ஆரம்பிச்ச வேகத்திலேயே கட்சியை திமுக கூட இணைச்சிட்டு அரசியல் இருந்தும் விலகிட்டாரு. நடிகர் டி ராஜேந்தர் கொஞ்சம் வித்தியாசமானவர். 2 கட்சிகளை தொடங்கியிருக்கிறாரு. 1989 திமுகவில் இருந்து விலகி தாயக மறுமலர்ச்சி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கினாரு. ஜெயலலிதாவுக்கு எதிராக அவங்க போட்டி போட்ட தொகுதியிலெல்லாம் போய் போட்டி போட்டாரு. அதை தொடர்ந்து கொஞ்சம் வருஷங்கள்லேயே அந்த கட்சியை கலைச்சிட்டு திரும்பியும் திமுக கூடயே இணைஞ்சிட்டாரு. கொஞ்சம் வருஷம் அப்படி திமுகலேயே பயணித்தவர் 2004 திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்ததை காரணம் காட்டி லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வந்துட்டாரு. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அடுக்கு மொழியில பேசுறது மட்டும்தான் இந்த கட்சியை வச்சு டிஆர் செஞ்ச மிகப்பெரிய அரசியல் செயல்பாடு. நடிகர் சரத்குமார் 2007 சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. திமுக, அதிமுக, மக்கள் நீதி மையம்னு மாறி மாறி கூட்டணி வைக்கிறாரு. ஆனால் எந்த கூட்டணிக்கு போனாலும் சரத்குமார் ஆரம்பித்த கட்சி டேக் ஆஃப் ஆகவே இல்லை. அதனால் திடீர்னு நள்ளிரவில் ஒரு நாள் ஏற்பட்ட கனவுனால கட்சியை கையோடு தூக்கிட்டு போய் பாஜகவில் சேர்ந்துட்டாரு. நடிகர் கார்த்திக் 2007 அகில இந்திய நாடாளு மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. தேர்தல் அப்போ பரபரப்பாக வந்து எதையாச்சும் பேசிட்டு வேட்பாளர் யாரையாச்சும் நிப்பாட்டிட்டு பின்வாங்கிடுவாரு, காணாமல் போயிடுவாரு. நாடாளு மக்கள் கட்சி ஆரம்பித்து கார்த்திக் அவர்கள் செஞ்ச மிகப்பெரிய அரசியல் செயல்பாடே அந்த கட்சியோட பெயரை மாத்தினது தான். மனித உரிமை காக்கும் கட்சின்னு கட்சிக்கு பெயரை மாத்தினாரு. இப்போ அரசியல்ல இருந்து முழுமையா ஒதுங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. எலெக்ஷன் சம்பந்தமான இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு விகடனோட சோசியல் மீடியா பேஜஸையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.